எல்லோருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரில, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சியஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சயன் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோடய ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமோ, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது. குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே படம் ரிலீஸ் முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அது மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானேற்று கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டுருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு
அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அண்ட் டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. Thank you sir, that's really sweet of you. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவா சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படி தான் நினைப்பேன். இப்போ வந்து யூத், இப்போ என்னென்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணும் கூட வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னென்னா, ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அண்ட் வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்டு, அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களுடைய கிரியேட்டிவை, அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் லிட்ரலி இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி பிடிச்சி ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய பார்த்த நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைன்னா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இட் இஸ் அன் எமோஷனல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் கிரைம்லேயே 2 கிரைம் இருக்குது, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம்.
ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் ஒன்ல என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப், இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீ இஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம், விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் இப்போது காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன்.
பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன். நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா, ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, எங்கெல்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரிக்கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெல்லாம் நம்ம கிளம்பி போகணுன்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான், விக்ராந்த், இப்போ இங்கே கலை அதெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம், கூப்பிட்டுலாமா? தயவு செஞ்சு கூப்பிடலாம். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ கலையரசன் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்த அளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரிக்கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பாரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட, நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பாரி. have 4 wonderful dancers here. அந்த மியூசிக்கை போடுங்க, அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆட்டத்தை போட்டு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணிங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே ஹி வாஸ் லைக், இல்லை இதெல்லாம் யோசித்து தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மருன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹி இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில்
ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். இல்லையா, சரி, வேறு என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her. And Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சி சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதாவில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வேட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட், அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. Thank you so much. Thank you Kiki so much. Thank you darling. Thank you. You look so nice. சரி, thank you. ஜென்ரலாக பாய்ஸ் அதான் வந்து மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸாக வேற பண்ணியிருக்கீங்க. இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்லேருந்து வந்திருக்கீங்க, அதான் ஒரு பாட்டு. என்ன பரத் பாடுவாங்களா? நல்ல